அண்ணா இட்லி தோசை பொங்கல் பூரி என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேணாமா? நான் அபுதாபி ஏர்போர்ட் ரோட்டில் கிளாக் டவர் பில்டிங்கில் இருக்கிற கிராண்ட் நல்லா சாப்பு கடையில் சூடாக ஒரு ஆப்பம் சாப்பிட போகிறேன். அப்படியே வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு 5 பேருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா? வாங்க போகலாம். நண்பா, யார் என்ன வேணால் சொல்லட்டும், கிராண்ட் நல்லாஸில் போடுற ஆப்பம் வேற மாதிரி இருக்கும். அது கூட அந்த செட்டிநாடு கடலைக்கறி கொடுப்பாங்க. கைஸ், நான் இப்போ நல்லா சாப்பு கடைக்குள்ளே வந்துட்டேன். இங்கே நம்ம மதுரை மேலூர்கார அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணா இங்கே வாங்கினேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஊர் ஜனத்துக்கு ஹாய் சொல்லிடுங்க. வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகேண்ணா. உங்கள் பேர்? மனோஜ். ஓகே அண்ணா, எனக்கு வந்து மாவை தேன் மாதிரி கரைச்சி பூ மாதிரி ஒரு ஆப்பம் எடுத்துட்டு வாங்க. மாவை தேன் மாதிரியா? சரி, மாவு மாதிரி தானே வரும். மதுரைக்காரர் எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா பக்காவா? அண்ணா எனக்கு ஒரு ஆப்பம் செட்டிநாடு கடலைக்கறி ஒன்று எடுத்துட்டு வரேன். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. ஓகே அண்ணன் ஆப்பம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு நான் நல்லா சாப்பு கடையை சுற்றி காட்டுறேன். இது ரொம்ப பெரிய கடைங்க. இங்கே பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் செலிப்ரேஷன், வேறு என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணணுன்னானோ அதுக்கேற்ற அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இங்கே வந்திருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ யா, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ளே வந்த ஃபீலும் ப்ளஸ் ஒரு கிளப்புக்குள்ளே ஒரு மாடர்ன் கிளப்புக்குள்ளே போன மாதிரி ஒரு வைபம் எனக்கு இங்கே வருது, இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே. ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அக்கா தான் வரைஞ்சிருக்காங்க. கிராண்ட் நல்லாஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இட்லி, தோசை, பொங்கல், பூரின்னு. எனக்கு இந்த ஆப்பம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நீ காலையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பயும் போல் சேம் டேஸ்ட் மாறாமல் அப்படியே பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த கடலைக்கறி இருக்குல்ல, நைட்டு வந்து சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது, பகலில் வந்தாலும். ஆனால் வேறு மாஸ்டர், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அதே மாதிரி இருக்குது. காலை உணவு நல்லாஸில் தரமாக முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 5 செட்லி இட்லி, அதுக்கப்புறம் அது கூட ஆம்லேட்டு இதெல்லாம் பார்சல் பண்ணியிருக்கேன். இங்கே வேலை செய்கிற நம்ம நண்பர்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக 6 செட்டு இருக்குது. ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு நான் போய் கொடுக்கணும். ஸோ வாங்க போய் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். நம்ம கிராண்ட் நல்லாஸில் வயிறார சாப்பிட்டுட்டு மனசு நிறைய ஒரு வேலை செஞ்சாச்சு. மீண்டும் ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே. சியா.